நீரின்றி அமையாத உலகு. ஓடுகின்ற நீரை தேக்கி அதை பாசனத்திற்காகவும் பயிர் மேலாண்மைக்காகவும் பயன்படுத்த முடியும் என்பதை இந்த உலகிற்கு உரைத்தவன் நம் பாட்டன் கரிகால் பெருவளத்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மணற்பாங்கான ஆற்றின் குறுக்கே ஓடுகின்ற பெரு வெள்ளத்தை தடுத்து கல்லணையை கட்டியது நம் தமிழினம். 1970ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 39,000 நீர்நிலைகள் இருந்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் பல்வேறு நீர்நிலைகளான ஏரி, கம்மாய், தாங்கல், தருவை, ஏந்தல், ஊரணி, குளம், குட்டை என பல்வேறு நீர்நிலைகள் இருந்திருக்கிறது. அந்த நீர்நிலைகள்லாம் இப்ப இருந்த இடமே தெரியாம காணாம போயிட்டு இருக்கு. அது போலதான் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் பேரூர் கிராமத்தில் உள்ள அந்த ஏரி 200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த ஏரியானது சுமார் 400 ஏக்கர் பரப்பளவை கொண்ட விளைநிலங்கள் பாசனத்திற்காக பயன்படுத்திட்டு வராங்க. அந்த ஏரியில என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏரி கரையும் ஏரியும் ஒரே அளவா மேடாக இருக்கிறது. இதை சரியா பல ஆண்டுகளாக தூர்வாராம இந்த ஏரி ஒரு மேடான சூழல்ல இருக்கிறது. இப்போ இந்த ஏரிக்கு கிட்டத்தட்ட 3 வருடமாக தண்ணீர் வரதே இல்லாம இருக்கு. இந்த ஏரிக்கு கொல்லிமலையிலிருந்து வருடந்தோறும் மழை காலங்கள்ல வர தண்ணீரை சேகரிச்சுதான் இந்த பேரூர் மக்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. 3 வருட காலமாக மழை இல்லாத காரணத்தினால் இந்த ஏரிக்கு தண்ணீர் வரது இல்லாம இருக்கு. இதனால இந்த சுற்று வட்டார பகுதியில கிணறுகளிலும் தண்ணீர் வறண்டு போயிருச்சு. அந்த சூழல்ல தான் இந்த கிராமம் இருக்கிறது. இந்த ஏரியில தண்ணீர் வரக்கூடிய தண்ணிய சேகரித்து வைக்கக்கூடிய கொள்ளளவு நம்ம கிட்ட இல்ல. ஏரி மேடா இருக்க காரணத்தினால வர தண்ணி எல்லாம் உபரி நீரா வெளியே போயிருது. 90 நாட்களில் விளையக்கூடிய அந்த குறுவை நெல்லான அந்த நெல்லை கூட நம்மளால விவசாயம் செய்ய முடியல. 60 நாட்கள்ல ஏரியோட தண்ணீர் குறைந்து விடுகிறது. அந்த கடைசி காலத்துல விளைச்சல் அடையக்கூடிய அந்த நேரத்துல தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக விவசாயிகளுக்கு பெரும் இழப்பீடு தான் ஏற்பட்டு இருக்கு இந்த பேரூர் கிராமத்துல. இது போன்ற சூழல் நம் எதிர்கால பிள்ளைகளுக்கு நம்ம விட்டுட்டு தான் போறோமா? இந்த ஏரிகளை நம்ம தூர்வாரி அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம விவசாயத்தை கடத்தணும். இப்ப உள்ள விளைநிலங்கள்லாம் விவசாயம் இல்லாதனால தண்ணீர் வறட்சியின் காரணமாக பிளாட் போட்டு விற்கக்கூடிய அந்த சூழல்ல தான் இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல நம்ம விட்டுட்டு போனோம்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உணவுக்கு மிகவும் வறட்சியான சூழல் ஏற்படும். இன்றைக்கு கிராமத்துல வாழக்கூடிய நம்மளாலேயே நம்ம வயல்ல விளையக்கூடிய இந்த அரிசியை நம்ம பயன்படுத்த முடியல. கடைகள்ல வாங்கி ஒரு சிப்பம் 2000 1800 அந்த ரேஞ்சில வாங்கிதான் நம்ம இன்னைக்கு உணவு முறைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கிராமத்துல உள்ள நமக்கே இந்த சூழல் அப்படின்னா இனி வரும் தலைமுறைகளுக்கு இந்த விளைநிலங்கள்லாம் பிளாட் ஆனதுக்கு அப்புறம் விவசாயம் செய்யக்கூடிய சூழலே இல்லாம விவசாயம்னா என்னன்னே தெரியாம எதிர்கால பிள்ளைகள் வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையில மாறக்கூடிய சூழல் தான் இருக்கு. இன்னைக்கு செய்தியில கூட ஜிம்பாப்வேங்கிற ஒரு நாட்டுல அந்த நாட்டு மக்கள்லாம் வறட்சியில குடிக்கிறதுக்கு தண்ணிக்கும் உணவுக்கும் மிகவும் சிரமப்பட்டு இருக்கிறதுனால அந்த நாட்டோட அரசே யானைகளை கொன்று மக்களின் பசியை ஆற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்காங்க. கடும் வறட்சியினால் மழையின்றி பயிர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டு 68 லட்சம் மக்கள் நேரடியாக வறட்சியின் பிடியில் சிக்கினர். இதன் விளைவாக கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் நமீபியாவில் 83 யானைகள் உட்பட 160 வன விலங்குகளை கொன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவளிக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டது. நமீபியா எடுத்த முடிவை ஜிம்பாப்வேயும் பின்பற்ற முடிவு செய்துள்ளது. உலகிற்கே நீர் மேலாண்மையை கற்றுக் கொடுத்த இந்த தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றது. எதிர்கால பிள்ளைகளின் நன்மைக்காக ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு நிலத்தடி நீரை உயர்த்தி எதிர்கால பிள்ளைகளுக்கு கொடுத்து செல்வோம் வளமான வாழ்க்கையை, வளமான சூழலை. நன்றி, வணக்கம்.